தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசலின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கு தொடர்பாக தாவேகாவை சேர்ந்த உறுப்பினர் மணிகண்டன் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், இப்போ முன்ஜாமீன் கேட்டு மணிகண்டன் சரணடைந்திருக்கிறார். இதனுடைய விவரம் என்ன? கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக போலீசார் தொடர்ந்த வழக்கில் சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் கேட்டுள்ளார். அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அப்போது காயமடைந்தவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கட்சி தொண்டர்கள் ஒரு ஆம்புலன்ஸை மறித்து ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த ஓட்டுநரை தாக்கியதாகவும் மற்றும் தாவேகாவை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காரில் சென்ற போது அந்த காரை வழிமறித்து இவர்தான் தாக்கியவர் என்று அவரை வழக்கு பதிவு செய்வதற்காக அந்த காரை கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக காரின் உரிமையாளர், அதாவது மணிகண்டன், சேலத்தை சேர்ந்த மணிகண்டன் இன்று சேலத்தை சேர்ந்த அந்த உறுப்பினர், தாவேகா உறுப்பினர் சேர்ந்த மணிகண்டன் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத் முன்பு ஆஜராகி தனக்கு முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்துள்ளார். தொடர்ந்து கரூர் நகர போலீசார் ஆம்புலன்ஸை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் சில பிரிவுகளை சேர்த்து மணிகண்டனுக்கு நீதிமன்ற காவல் கேட்டு மனு அளித்துள்ளனர். தற்போது இது குறித்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். 5 மணிக்கு மேல் நீதிமன்ற காவல் கிடைக்குமா அல்லது முன்ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரிய வரும். நன்றி கார்த்திகேயன், இது குறித்து தற்போதைய விவரங்களுக்காக.